எதிரிக்கு எதிரி நண்பன். நான் ஒன்று அடிக்கணும்னா உனக்கு எதிரி யார் யார் இருக்காங்களோ அவங்களெல்லாம் நான் ஒன்று சேர்த்து எல்லாருமா சேர்ந்து ஒன்று அடித்து காலி பண்ணுறோம் பாரு. எங்களாலேயே காலி பண்ண முடியும். அதாவது நான் உனக்கு எதிரி, ஆனால் உன்னுடைய எதிரிகளை எல்லாம் நான் நண்பனாக்கிப்பேன். அவங்கள எல்லாம் நண்பனாக்கி அவங்கள கூட எல்லாம் சேர்ந்து ஒன்றை ஒரு ஒரு தர லெவலில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ரீசெண்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், புதுசாக ஒன்று நான் ஒரு விஷயத்த சொல்ல. எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நயன்தாரா அவர்கள் இப்போ ஒரு கீழ்த்தரமான ஒரு வேலை செஞ்சாங்க. அது என்ன வேலை அப்படின்னு சொன்னாச்சுன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் ஒரு ஈகோ கிளாஸ் இருந்துச்சு, முன்னாடியிலே இருந்துச்சு. அது வந்து இப்போ வந்து பெருசாகி அது வந்து காப்பி ரைட்ஸ் லெவலில் தனுஷ் வந்து நயன்தாராவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. ஏன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை நான் பெருசாக சொல்ல விரும்பலை. தனுஷோட நானும் ரவுடி தான், தனுஷ் தயாரித்த நானும் ரவுடி தான் படத்துலன்ட்டு நயன்தாராவோட கல்யாண கேசட்டில் வைக்கிறது ஒரு 3 நிமிஷம் காட்சி கேட்டாங்க. தனுஷ் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அந்த படம் 4 கோடியில் எடுக்கலான்னு சொல்லிட்டு 14 கோடியில் கொண்டு போய் முடிச்சு விட்டாரு விக்னேஷ் சிவன். ஏன் 14 கோடி ஆச்சு? அந்த இவங்க ஷூட்டிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு தெரிஞ்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாங்க. ஸோ 14 கோடி ரூபா ஆச்சு. அதில் தனுஷுக்கு 10 கோடி ரூபா நஷ்டம். அதனால தனுஷ் வந்து 10 கோடி ரூபா அந்த கிளிப்பிங்ஸ் இவங்க கல்யாண கேசட்டில் வச்சதுனால 10 கோடி ரூபா கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. இதுதான் நான் தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் நடக்கிற இப்போ ஒரு பெரிய யுத்தம் அப்படின்னு சொல்லலாம். எதிரிக்கு எதிரி நமக்கு நண்பன். ஏன் இதை சொல்கிறேன்னா, ரீசெண்டாக தனுஷ் நடித்து இயக்கி கொண்டிருக்க படம் இட்லி கடை. இந்த படத்தோட ப்ரொடியூசர் வீட்டு திருமண நிகழ்ச்சியில் தனுஷ் போய் உட்கார்ந்துருக்காரு. முன் வரிசை சீட்டில் தனுஷ் உட்கார்ந்துருக்காரு. அதே திருமணத்துக்கு நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் வராங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவனை பெருசாக காமிக்கவே இல்லை. எல்லா சமூக வலைதளங்களில் வந்த வீடியோக்களில் எல்லாமே நயன்தாரா வந்து ஒரு கேவலமான செயலை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, தனுஷ் முன்வரிசையில் அமைதியாக அடக்கொடக்கமாக உட்காந்துருக்காரு. வேணும்னே தனுஷ் பக்கத்தில் இருக்க சீட்டில் வந்து உட்காந்துருந்து கால் மேலே கால் போட்டு ஏதோ அவங்க காலை தூக்கி தனுஷுக்கு மூஞ்சில் வைக்கிற மாதிரி அப்படி ஒரு காலை தூக்கி காலை போட்டு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருந்துக்கிட்டு நக்கலாக பார்க்கறது என்ன, நக்கலாக சிரிக்கிறது என்ன, இதெல்லாம் தெரிஞ்சும் கண்டுகிட்டு அந்த தனுஷ் வந்து கண்டும் இந்த மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அது அந்த இடத்துல தெரிஞ்சிச்சு தனுஷுக்கிட்ட. ஏன்னா நயன்தாரா இவ்வளவு செய்கிறாங்க, தன்னைத்தான் அவங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் அமைதியாக இருந்தார். இது மட்டும் இல்லாமல் நயன்தாரா அவர்கள் வந்து சிவகார்த்திகேயன் வந்த உடனே சிவகார்த்திகேயன்கிட்ட கலன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதோ தனுஷை வெறுப்பேற்றுறதுக்காக. ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷுக்கும் ஒரு ஈகோ கிளாஸ் இருக்கு. அது வந்து ஒரு தனி ட்ராக். சிவகார்த்திகேயன் நிறைய இப்போ வர 2-3 அவரோட படத்தோட ஆடியோ லாஞ்சில் எல்லாம் என்ன தூக்கி விட்டதாட்ட பலர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தனுஷை மட்டம் தட்டி பேசுறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இதே நிலைமையில அதே திருமணத்திற்கு சிவகார்த்திகேயன் வராரு, நயன்தாரா வராங்க. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு சொல்ற மாதிரி தனுஷுக்கு எதிரி நயன்தாரா, தனுஷுக்கு எதிரி சிவகார்த்திகேயன். இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல தனுஷை நான் என்ன சொல்றது, ஒரு கிண்டல் பண்றது மாதிரியும் ஒரு நக்கல் பண்றது மாதிரியும் அவங்கள வந்து ஒரு வெறுப்பேற்றுறது மாதிரியே நடந்துக்கிட்டாங்க. இதுதான் நயன்தாரா சிவகார்த்திகேயனை விட்டுலாம். ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து பெருசா இன்னும் அதுக்குள்ள போகல. இதுதான் அநாகரிகத்தின் உச்சம் அப்படின்னு சொல்றது மாதிரி தான் சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு தனுஷ் முன்னாடி நயன்தாரா செய்த செயல். சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு தனுஷை வெறுப்பேற்றணும், தனுஷுங்கிற ஒற்றை மனிதரை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நயன்தாரா அவர்கள் வந்து அவங்க 2 பேரும் நல்லா பேசிட்டு தனுஷை வெறுப்பேற்றுனாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் தனுஷ் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு நம்ம
எஸ்டே சூர்யா இப்போ ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, அவன் கிடக்குறான்டா மயிராண்டி அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்கள் போகடா மயிராண்டிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டாரு தனுஷ். இதுதான் மெச்சூரிட்டி தனம், இதுதான் நல்ல பிள்ளைகளுக்கு உண்டான அழகு. நாம பெரிய லேடி சூப்பர் ஸ்டார் சிவகார்த்திகேயன் வந்து அடுத்த தளபதி, நாங்கள் அதை செய்ய போகிறோம் இதை செய்ய போகிறோம், நாங்கள் ஒன்றா சேர்ந்து பாரு தனுஷை இப்போ காலி பண்ணிடுவோன்னு நீங்கள் மனசுக்குள்ள ஒருவேளை நினைச்சிருந்தாலும் அடுத்தவங்க மனதை புண்படுத்தும்படி எதிரிக்கு எதிரி நண்பனாகி கேட்டு அவனை அடிச்சிடலாம் போட்டலான்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல முதல்ல அடி வாங்குறதும் அடிப்படுவதும் நீங்களா தான் இருப்பீங்க. அவ்வளவுதான்.